அரசு ஒரு மாதத்தை நிறைவு செய்துள்ளது. இந்த தருணத்திலே தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு 2 கோரிக்கைகளை நான் வைக்க விரும்புகிறேன். முதல் கோரிக்கை, இந்த மண்ணு தான் திரு விஜய் அவர்களை இன்றைக்கு கோட்டையிலேயே அமர்த்தி இருக்கிறது என்பதை நீங்கள் யாரும் மறுக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் திரு விஜய் அவர்களின் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்தனர். அப்போது இருந்த அரசு போதுமான பாதுகாப்பு வழங்காததன் காரணமாக திரு விஜய் அவர்களால் சம்பவம் நடந்த இடத்தை கரூரில் பார்வையிட முடியவில்லை. உறவினர்களையும் பிள்ளைகளையும் உற்றாரையும் இழந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் சொல்லக்கூட அன்று பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவியதன் காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை மகாபலிபுரத்திற்கு வரச் செய்து ஆறுதல் அளித்தார். இன்றைக்கு தாவேக தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர், மத்திய அரசு அவருக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கிறது. மாநில அரசின் கோர்சல் சிஐடி அவருக்கு உச்சகட்ட பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது. முதல்வராக பதவியேற்றதும் முதல் வேளையாக அவர் கரூரிலே வந்து அந்த உயிரிழந்த மக்களின் படத்துக்கு அஞ்சலி செலுத்துவார் என்று நான் எதிர்பார்த்தேன். நடக்கவில்லை. இப்போதாவது முதல்வர் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வந்து, அந்த சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்துக்கு வந்து அந்த உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை இங்கே சந்திக்க வேண்டும், சந்தித்து ஆறுதல் தர வேண்டும். அதுதான் ஒரு தலைவனுக்குரிய பண்பான செயல் என்று நான் கருதுகிறேன். முதல்வர் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று உங்கள் வாயிலாக நான் அதை வேண்டுகோளாக விடுக்கிறேன். என்னுடைய 2வது கோரிக்கை, கடந்த திமுக அரசு பாஜக எதிர்ப்பு என்ற பெயரில் ஊழல்வாதிகளை பாதுகாப்பதற்கென்றே தமிழகத்தில் சிபிஐ விசாரணையை நடத்துவதற்கான அந்த அனுமதியை ரத்து செய்தது. ஒரு மாநிலத்தில் சிபிஐ விசாரணை நடத்தணும்னா சம்பந்தப்பட்ட மாநில அரசு அவர்களின் அனுமதியை தர வேண்டும். அதுதான் அந்த சிபிஐயோட சார்ட்டரான டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டோட பேஸ். மேற்கு வங்கத்திலே திரிணாமுல் காங்கிரஸ் அரசும் திருமதி செல்வி மம்தா பானர்ஜி அரசும் சிபிஐ வழக்கு விசாரணை செய்வதற்கான அந்த அனுமதியை ரத்து செய்திருந்தது. இப்போது பிஜேபி அரசு பதவியேற்றதும் முதல் வேளையாக சிபிஐ விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை அங்கே பிஜேபி அரசு பிறப்பித்துள்ளது. அதே போல தமிழகத்திலும் சிபிஐ விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை முதல்வர் அவர்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். என்ன காரணம் என்றால், திருச்சி ஏர்போர்ட் இருக்கு, மதுரை ஏர்போர்ட் இருக்கு, இது போல ஏராளமான மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கின்றன. மாநில அரசு அலுவலகங்களிலே எப்படி லஞ்சமும் ஊழலும் புறையோடி போய் இருக்கிறதோ, இதே போல மத்திய அரசு அலுவலகங்களிலும் ஊழல் புறையோடி போயிருக்கிறது. எனக்கு தெரிந்து வெளிநாடுகளிலிருந்து பொருட்களையும் தங்கத்தையும் வாங்கி வந்த பலர் இந்த கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு கடந்த 5 ஆண்டுகளில் ஆளாகி இருக்கிறார்கள். ஒரு சட்டபூர்வமா ஒரு தங்கத்தை எடுத்துட்டு வந்து மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய தொகையை ஒரு கஸ்டம்ஸ் அதிகாரி கேட்கிறாரு. நான் சொல்றது திருச்சி விமான நிலையத்துல. கேட்கும்போது அந்த கஸ்டம்ஸ் அதிகாரி அநியாயமான ஒரு பெரும் தொகையை லஞ்சமாக கேட்கிறார். கேட்கும்போது அவர் என்ன அணுகினார், இந்த மாதிரி இந்த கஸ்டம்ஸ் அதிகாரி இப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது என்னாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்னவென்றால், அவர் நேரடியாக சென்று சிபிஐயிடம் புகார் அளித்தால் கூட சிபிஐ அதிகாரிகள் கையறு நிலையில் இருந்தார்கள். அவங்களால அந்த கஸ்டம்ஸ் அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. கண்ணு முன்னாடி கஸ்டம்ஸ் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இது போல மத்திய அரசு அலுவலகங்களில் ஊழல் புறையோடி போயிருக்கிறது. பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒரே காரணத்தை வைத்து சிபிஐ வழக்கு விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை திமுக அரசு ரத்து செய்திருந்தது.
இதெல்லாம் முதல்வரோட கவனத்திற்கு இதெல்லாம் சென்றிருக்காது. உடன் இருக்கக்கூடிய ஆலோசகர்களும் மரியாதைக்குரிய அதிகாரிகளும் முதல்வரிடத்திலே இதை எடுத்து சொல்லி இந்த அனுமதியை உடனடியாக வழங்க வேண்டும். இதே போல அமலாக்கத்துறை கடந்த அக்டோபர் 2024 தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியது. என்ன கடிதம் என்றால், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு என்று, அமலாக்கத்துறைக்கு என்று ஒரு நோடல் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்றது. அந்த நோடல் ஆபீசரோட பர்பஸ் என்னன்னா, இங்க வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், உங்களில் பலருக்கு இது தெரியும். அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாகத்தான் விசாரணை நடத்த முடியும். அமலாக்கத்துறை நேரடியாக எஃப்ஐஆர் போட முடியாது. ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருக்குன்னா அந்த எஃப்ஐஆர்ல சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்கான்றதை மட்டும்தான் அமலாக்கத்துறை விசாரிக்க முடியும். அப்ப எந்த டிபார்ட்மெண்ட்ல எங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, எதுல மணி லாண்டரிங் நடந்திருக்கு அப்படின்றத அமலாக்கத்துறை விசாரிக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருந்து எஃப்ஐஆர்ஸை கலெக்ட் பண்ணி அந்த நோடல் ஆபீசர்கிட்ட கொடுக்கணும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு நோடல் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணுங்கன்ட்டு அமலாக்கத்துறை அக்டோபர் 2024 தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அதற்கு பிறகு 2-3 நினைவூட்டு கடிதங்கள் அனுப்பியிருக்கிறார்கள். தமிழக அரசு ஊழல் பெருச்சாளிகளை காப்பாற்றுவதற்கென்றே நடந்த அரசு திமுக அரசு. ஏன்னா இவங்களே நோடல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா முதல்ல அவங்க கட்சிக்காரங்க பூரா 3/4 பேர் உள்ள இருப்பாங்க, மகனே உள்ள இருப்பாரு. அதனால் அந்த நோடல் ஆபீசரை நியமிக்கவே இல்லை. இன்னொன்னு, இந்த நோடல் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்றது தமிழக அரசுக்கு ஆப்ஷன் இல்லை. நீங்க புரிஞ்சுக்கணும். FATF என்று சொல்லக்கூடிய சர்வதேச பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் என்பது ஒரு சர்வதேச அமைப்பு. இந்தியா அதில் ஒரு உறுப்பு நாடு. உறுப்பு நாடாக இந்தியா கையெழுத்து போட்டுவிட்டு இந்த நோடல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணாம இருக்கிறது அந்த ஒப்பந்தத்தை மீறுவதாகும். தென்னிந்தியாவிலே 5 மாநிலங்களில் இந்த நோடல் ஆபீசரை, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கான நோடல் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணாம இருக்கிற ஒரே மாநிலம் தமிழக அரசு மட்டும்தான் என்பதை முதல்வர் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த 2 கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த கரூரில் இருந்து முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஆட்சி மாறிடுச்சு, இன்னமும் டெய்லி போட்டு காவல் நிலையம் போயிட்டே இருக்கீங்க. இந்த ஆட்சியிலையும் உங்களை அலைவிடுறாங்க. கடந்த ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள் ஒரே நாளில் முடிவுக்கு வந்து விடாது. ஆனால் அரசு நினைத்தால் இந்த வழக்குகளை முடிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். முடியும், நிச்சயமாக முடியும். என் வாழ்க்கையே போராட்டம் சார். நான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன். நீதிமன்றங்கள் மட்டும்தான் எனக்கு ரிலீஃபை கொடுத்துருக்கு. எந்த அரசும் எனக்கு உதவியதில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் கோபேக் மோடி போட்ட ட்வீட்டுக்காக அதிமுக அரசில் பதிவு செய்த வழக்கை திமுக அரசு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு இன்னும் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ நீதிமன்றங்கள் மூலமா தான் எனக்கு ரிலீஃப் வந்திருக்கு. இன்னும் விடுங்க, நான் ஒரு பத்திரிகையாளன், வெளியே நிற்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் ஒரே தேசிய செய்தி தொடர்பாளர் எனது அருமை நண்பர் ரெட்பிக்ஸ் சேனலின் உரிமையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்திலே அந்த அரசை எதிர்த்து பேசினோம் என்பதற்காக ஃபெலிக்ஸ் மீது இன்னும் 20 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. ஃபெலிக்ஸ் அலுவலகத்தில் யூடியூப்ல ஒரு கேள்வி கேட்டதுக்காக ஃபெலிக்ஸ் அலுவலகத்தில் இருந்த 6 விலை உயர்ந்த வீடியோ கேமராக்கள், இது போன்ற விலை உயர்ந்த கேமரா தான் அது, பேனசோனிக் கேமராக்கள், மேக் எடிட்டிங் சிஸ்டம், அவரோட லேப்டாப்பு அத்தனையும் பறிமுதல் செய்யப்பட்டு இன்னமும் அவரால் அதை பெற முடியவில்லை. அவரை டெல்லியிலிருந்து ப்ராப்பரா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரல. டெல்லியிலிருந்து 2 காவல்துறை அதிகாரிகள் அவரை கடத்தி ட்ரெயின்ல செகண்ட் கிளாஸ்ல கழிவறை அருகே அமர்த்தி வைத்து அவரை அழைத்து வந்தார்கள். அப்படி அவரை அழைத்து வந்த அதிகாரி யாருன்னு கேட்டீங்கன்னா வருண்குமார் IPS. அந்த வருண்குமார் IPS தான் இன்னைக்கு CBCIDல உட்கார்ந்து ஹார்ட் டிஸ்க் திருட்ட விசாரணை நடத்திட்டு இருக்காரு. இங்கே கரூருக்கு வந்து நான் பேசிக் கொண்டிருந்த போது இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சொன்னார்கள், அந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினரோடும் பாதிக்கப்பட்டவரோடும் நின்று குரல் கொடுத்ததற்காக வழக்கறிஞர் மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்னப்பா ஸ்டேஜ்னு கேட்டேன். இன்னும் எல்லாம் பெண்டிங் இருக்குன்றாங்க. வக்கீல் அந்த பாதிக்கப்பட்டவங்க, அந்த உயிரை பறி கொடுத்தவங்க வந்து, இல்லைங்க இது திமுகவோட சதின்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குது, போலீஸ் ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் ஃபேமிலி பேசுறாங்க. இந்த வழக்கறிஞர் அவங்க கூட நிக்கிறாரு. அந்த வழக்கறிஞர் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு CBI விசாரணைக்கு மாறுவதற்கு காரணமாக இருந்தவர். அந்த வழக்கறிஞர் மீது இன்னும் 5 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அப்போது இந்த கரூர் சம்பவம்
திமுகவின் கவனக்குறைவு, திமுக அரசின் பாதுகாப்பு குறைபாட்டினால் நடந்தது என்று சமூக வலைத்தளங்களில் எழுதியவர்கள், பேசியவர்கள் அத்தனை பேர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. எனது நண்பர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்படாமல் ஜாமீனில் வெளியே வந்தார். அவருக்கு அந்த சம்பவத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இன்னமும் அந்த வழக்குகள் ரத்து செய்யப்படவில்லை. இதையும் நான் சொல்றேன், இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாது, தெரிந்திருக்க நியாயமில்லை. என்ன காரணம்னா, ஒரு மாநிலத்தோட முதலமைச்சருக்கு 1000 வேலைகள் இருக்கும். எல்லாவற்றையும் அவரால் கவனிக்க முடியாது. ஆலோசகர்கள்னு இருக்கக்கூடிய அந்த 1/2 டஜன் பேரும் இந்த அரசு நியமித்துள்ள அதிகாரிகளும் தான் இதை முதல்வருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். முதல்வர் எங்க கட்சியோட தேசிய செய்தி தொடர்பாளர் மேல திமுக போட்ட பொய் வழக்க ரத்து பண்ணாதீங்க, நடத்துட்டோம், அவர் போட்டுங்க ஜெயிலுக்கு எல்லாம் முதல்வர் சொல்ல போறது இல்ல. கூட இருக்கிற அந்த அதிகாரிகள் தான் இதெல்லாம் ப்ரையாரிட்டி. அவர் திரு ஃபெலிக்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான்லாம் திரு தாவேக தலைவரை விமர்சனம் செய்திருக்கிறேன். அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறேன். திரு ஃபெலிக்ஸ் அவர்களும் அவரது மகளும் வெளிப்படையாக பிரச்சாரமே செய்தார்கள். தாவேக தான் வர வேண்டும், எங்கள் தலைவர் என்றே ஃபெலிக்ஸ் பேசினார். அவர் இன்னும் 20 கேஸ பேஸ் பண்ணிக்கிட்டு கோயம்புத்தூருக்கு ட்ரையலுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாருன்னா அப்புறம் நீங்க யாருக்காக தான் உதவி பண்ண போறீங்க? அதனால முதல்வர் அவர்கள் தலையிடுவார் என்று நம்புகிறேன்.